ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர்ட் Once போயிட்டோம் I was பார்த்துருக்கோம். a great, நம்ம வந்து invincible கேம்ல warrior, ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் சேர்ந்து ஒரு and no இன்ட்ரோ one மாதிரி தான் dared கொடுக்குறாங்க. to ஒரு கேமரா stand in my இருக்கும். way. I traveled the ஓகே, land, searching for a நிறைய worthy பேரோட சண்டை battle, போடுறோம்னு நினைக்கிறேன். கேங்லாம் அந்த இடத்துல until லாஸ்ட்ல I இந்த ஒரு discovered இடத்துக்கு போகிறான். the gates of ஓகே, shadows. I broke the laws of the elders சவுண்டு நல்லா and தான் opened the இருக்கு. gates. ஓகே, The demons of the ஃபஸ்ட்டு other world were beyond them. ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். They rushed upon me, 10 பேரோட tearing கம்மி my தான். flesh, பட்டு draining என்னடா my அது soul, turning me பிளாக் கலராக மாறிட்டான். a shadow. இது ஹீரோ மான்ஸ்டரா மாட்டானா அப்பதான் நினைக்கிறேன். And now, for ஸோ eternity, சண்டை போட்ட வீடியோ to காமிச்சிருக்காங்க. wander the world and fight the demons I free. ஹீரோ கிட்ட பவர் மாதிரி கிடைச்சது போல. அவ்வளோதாங்க ஹீரோ வர ஆரம்பிச்சு வந்துருக்கோம். என்ன பண்றாங்கன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெட்டர் எழுதிருப்பாங்க. மொத்தமா வந்து ஹிந்தி தேர்ட் ஆஃப் ஹிந்தி தேர்ட் ஆஃப் 2னா இப்போ 1 என்னது? ஓகே, நம்ம கேமுக்குள்ள வந்தாச்சு. 10th anniversary போல. ஓகே, நான் வந்து முதல்ல கேம் எப்படின்னு பார்க்கலாம். உள்ள போனது தெரிஞ்சு எல்லா மான்ஸ்டர் தான் போல. நம்மளும் மான்ஸ்டர் தான். அப்படியே வந்துக்கிறாரு. ஓகே ஓகே இதான் வந்து கண்ட்ரோல் பேடு போல. இது நம்ம காயின் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இது ஒரு சீரீஸாக எடுக்க போகிறோம். என்ன சீரீஸ்னா ஆக்ட் சீரீஸ். எப்படி சொல்ல, டைமண்டும் காயின் மட்டும் அன்லிமிட்டடாக வச்சு நம்ம எத்தனை நாளுக்குள்ள இதை முடிக்க முடியுது, எத்தனை வீடியோக்குள்ள இதை முடிக்க முடியுதுன்னா பார்க்க போறேன் தேர்ட் ஃபைட் கேமை. அது வச்சு நார்மலாக ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறத எப்படி நம்ம பார்ப்போம். 2 வீடியோவும் வரும் கைஸ். 2 வீடியோ இல்லை, 2 சீரீஸ் மாதிரி எடுப்போம். ஒன்று ஆட் பண்ணி இன்னொன்று ஆட் பண்ணாமல் நம்ம இதுக்கு அடுத்து கிராண்டியும் போடலான்னு இருக்கோம். ஓகே, நம்ம காமெடி கைஸ் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் தான், விடக்கூடாது. எப்படி போயிடலாம். அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. ஈஸியாக தான் இருக்குது, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டமாட்டான்னு தெரியல. ஒன்ஸ் செகண்ட். ஓகே, ஒரு சின்ன பிரச்சனைனால போய் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஏதாவது சத்தமாக இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. அவ்வளோதான், வாங்கிக்கிட்டே இருக்கிறான். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டமாக இருக்காங்க. ஹிந்தி சும்மா சண்டை போடுறதுனால ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹிந்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு செட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஸ்டார்ஸு சிங்கு மாதிரி வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டார்லாம் காசு நினைக்கிறேன். இல்லைங்க, அந்த ரிங்கு தான். இந்த ஸ்டார் வந்து ஏதோ பாயிண்ட்டு நினைக்கிறேன். ஓகே, கத்தி வாங்கிடலாம். ஆனாலும் நான் ஆட் பண்ணும்போது என்ன நினைச்சேன்னா எல்லா வெப்பன்ஸும் அன்லாக் ஆகிடும், ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினச்சேன். அப்படி இல்லை, நம்ம லெவலப் ஆகாதான் எல்லாமே வருது. ஓகே, அந்த இன்ட்ரோலையும் வந்தால கைஸ் லினக்ஸ். எத்தனை பேர் வைக்கணும்? பாக்ஸாக இருக்குது, எப்படி பார்க்கலாம். 5 பேரை தோக்க வச்சு 6வது எனக்கு தெரிஞ்சு ஒன்று தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவோட பார்ட் 2 எப்படினாலும் லினக்ஸை தோக்க வச்சுருவோம். இந்த பார்ட் 1ல நம்மளால எவ்வளோ தோக்கடிக்க முடியுதோ அவ்வளோ தோக்கடிக்க பார்க்கலாம். ஓகே, இவனதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா தான் ஆயிடுச்சு. நம்ம சுற்றும்போது வர மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த கட்சியில் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு மூவ் வருது. நார்மலாக ஆயிடுச்சா? இதை ஸ்பெஷல் மூவ் பார்க்கலாம். செம்ம கைஸ்.
8லயே ஒன்று விழுந்துச்சு. இப்போ ரவுண்ட் 2 ஈஸியாக தான் இருக்குது. அப்போ ஆனால் நார்மலாக போகலான்டா எப்படி கொஞ்சம் அப்படி அவ்வளோதான் 8லயே ஒன்று வாங்கினான். நம்மளை அடிச்சுட்டே இருக்கிறான். இல்லைங்கம்மா இதுவும் நல்லா தான் இருக்குது. நிறையாவும் இருக்குது கை நிறைய அந்த இதை நான் ஆட்டி காட்டுறேன். அதில் உங்களுக்கே தெரியும். இந்த கேம் விளாண்டுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுறேன். யார் யார் எந்த லெவலில் போயிருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே பார்க்கலாம் ஆக்ட் 1 ஓகே ஏதோ வருது என்னன்னு தெரியல. நம்ம ரவுண்ட் 1 முடிச்சோன்னே முடியாது. ஏதோ டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு பண்ணி பார்க்கலாம். அதில் 1/1 ஒன்றே தான் டவுன்லோட் ஆகும் போல. என்ன கைஸ் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரும் போலியே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் ஆகுது. எதுக்கு டவுன்லோட் பண்ண சொல்லிச்சுன்னு சொல்ல தெரில. ஓகே எதுவும் ஆகலை. நம்ம எடுத்த பாயிண்ட் தான் இருக்குது. நம்ம இப்போ போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. இதான் ஏன் அன்லாக் ஆகலோ. நம்ம லெவல் 2க்கு போனா அன்லாக் ஆகும்ல. எங்க இருந்துட்டாங்கடா. ஓகே யாரா இருக்கும் எதுங்க நம்ம இந்த ஒரு இடமா இருந்துச்சு. இது இங்க இன்னும் இவனா தோக்கடிக்கணும். நம்ம மேல போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நம்ம பார்த்து எல்லாரும் இங்க இருக்காங்க. இருங்க நடுவில் ஒருத்தன் பெரிய கட்சி வச்சு நின்றுனானே அவனை எங்க பார்க்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். நான் அதை படிச்சு பார்த்துட்டு எங்க இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே நம்ம ஐடியூ போயிடலாம். நம்மளுக்கு அதான் முக்கியம். இம்பாசிபிள் இந்த கோடு போட்டுக்கோங்க கைஸ். நம்ம எப்படி ஈஸியாக தோக்கடிச்சிடலாம். கொஞ்சம் ஆடு அந்த மாதிரி கொடுப்பான் போல. ஓகே அதில் கைதான் வச்சு சண்டை போடுவான் போல. நம்ம கைதான் வச்சுக்கணும். ஈஸியாக தோக்கடிக்கலாம். தான் அவங்களே கொடுத்துக்கிறாங்க ஈஸின்னு. அவன் அட்டாக் பண்ணான். நானே இது ஒரு அடி விட கால் வாங்கிட்டான். பாவங்க சென்டர்லயே வாங்கிட்டான். வாங்கிடுவான். இவங்க யூஸ் பண்ற மூலம் என்னன்னு தெரியல. ஏதோ பின்னாடி கேட்கிறாங்க. இதோ அந்த மூலம் நான் பண்ணி பார்க்குறேன். வரவே மாட்டேங்குது. அப்புறமான 8 ஒரு பியூர் 8 அதிலே வந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவனோடைய ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட்ல ஒருத்தனோட விளையாண்டவன் அவனோட இவன் தான் ஆட் ஆகிற மாதிரி ஆகிறான். அந்த லினக்ஸ் கீழே இருந்தாங்களே அது இப்போ நான் மாட்டிப்பான். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். வாய்ப்பே இல்லப்பா. ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான். அவள்தான் இந்த ரவுண்ட் எப்படி முடிச்சாச்சு. அதுல தான் கிடைக்கும்போது 100 கொடுத்தான். இதுல மட்டும் ஏன் கம்மியா கொடுக்குறான். நம்ம 2வது லெவல் போயிட்டோம். இது என்னது புது. அப்போ இதுல தெரிஞ்சு இதுலதான் மூவ்ஸ் புதுசா வரும் போல. என்ன பிராக்டிஸ் பண்ண. இப்ப நம்ம வந்தவங்க பண்ணி பார்க்க சொல்றாங்க. இப்படானா ஓகே இது எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறாங்க. ஏதுங்க நம்ம லெவல் 2க்கு போயாச்சுல. வாங்கி போடலாம். பவர்ஃபுல்லாக பென்சிலாம் நம்ம கிட்ட அன்லிமிட்டட் டைமண்ட் கிட்ட டைமண்ட்லேயே வாங்கி போடலாம். ஏன் காசு ஓகே இப்போ இங்கே ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. ரெட் கலர்ல தான் காட்டுது. ஈஸின்னு தெரியுது. இதை மட்டும் தான் வைக்கலாம். அப்படின்னு கத்தியில நாக்கு வச்சா நாக்கு இருக்கிறாது. தைரியத்துல அந்த பொண்ணு நாக்கு நம்ம வெப்பன் வாங்கினா அது கையில இருக்கிற மாதிரி இல்லை. பெர்ஃபெக்டா நம்மள அடிபடலன்னா அப்படி தராங்க. சரியான அடி.
ஃபைட் ஆரம்பிச்சோடனே அடிபட்டுச்சு. ஓகே. 8லயே ஒரே அடிதான் பெர்ஃபெக்ட் இந்த வாட்டியும். ஃபர்ஸ்ட்டுங்கிறதோட இந்த வெப்பன் செம்மையா இருந்துச்சு. இந்த மேட்ச் இந்த ரவுண்ட் எத்தனை நிமிஷத்துல முடிஞ்சிச்சு, எத்தனை செகண்ட்ல முடிஞ்சது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அது நோ கொடுத்து பார்க்கலாங்க வருதுன்னு. ஓகே ஓகே. ஏதோ ஐயோ என்னங்க வெப்சைட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிடுச்சு. நம்ம தள்ளி விட்டு கேம் பண்ணலாம். ஓகே. கொஞ்சம் காண்டாராங்க இருக்குது. எதுக்கு இப்படி பண்ணதுன்னு தெரியல. கூப்பிட்டு காணாவே போகுது, நீங்க பார்த்தாலே தெரியும். ஓகே என்னவா? ஓ வெப்பன்ஸு நோடு கிஃப்ட்டு 30 டைமண்ட் எவ்வளோ? 60 70 rupees கிட்ட. எப்படா என்கிட்டயே அவ்வளோ டைமண்ட் இருக்குது. நான் எதுக்கு அங்கே போயிட்டு 100 ரூபாய் கூட சரி ரீசார்ஜ் பண்ணணும். பார்த்தா எப்படி இது? ஓகே நம்ம திருப்பி அடுத்த ரவுண்டு போட்டோம். நம்மளோட டார்கெட்டு எத்தனை டேஸ்க்குள்ள முடிக்க முடியுதுன்னு தான் நான் பார்க்க போறேன். ஒரு நாளைக்கு கன்ஃபார்ம் ஒரு வீடியோ வந்துடும். தெரிஞ்சு ஒரு 10 வீடியோ 20 வீடியோக்குள்ள முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 20 என்ன ஸ்டார் கொடுத்துக்கிறாங்க. இப்போ லவ்டோ பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குது நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகிருக்குதுல்ல, அது உள்ளே போகலாமா? போகலாம். ஓகே இந்த கத்தி தான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே நம்ம ஈவினிங் தோக்க அடிச்சுட்டு அடுத்த லெவல் போகலாம். நம்மளோட டார்கெட்டே வந்துட்டு ஒரு 20 வீடியோஸ்குள்ளே முடிக்க பார்க்கணும் இந்த சீரீஸை. தெரிஞ்சு முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நம்ம வெப்பன் என்ன மாறி இருக்குது கைஸ், நம்ம வெப்பன் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. நம்ம வச்சுருந்தது வேறு, ஆனால் நிஞ்சாக்கு வந்துருக்குது. எப்படின்னு தான் தெரியல. ஒருவேளை இந்த மேட்ச்சில் மட்டும் இப்படி வரும் போல். ஓகே செம்ம எட்டு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் அடிக்கிறான் நம்மள. ஓகே இப்போ ஒரு எட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன். விட மாட்டானே, அடிச்சுட்டே இருக்கிறான் கைஸ். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஓகே இந்த அட்டாக் நல்லா இருக்குது கைஸ். மெயின் அட்டாக்கோட இப்போ ரெடி. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே ரவுண்ட் 1 எப்படியோ முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 2. இப்போ அவனை லெவல் தோக்கடிக்கிறது தான் நம்ம டார்கெட். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஸ்பீடாக நம்மளோட ஒவ்வொரு வீடியோ போட முடியும். ஓகே அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரியான அடிங்க நம்மளுக்கு. ஆனாலும் சரியான டேமேஜ் உள்ளது நம்மளுக்கும். மிஸ் ஆகிட்டானே. ஓகே அவ்வளோதான். இன்னும் ஒரு அடி வாங்கமாக ஒரு அடி விழுந்தாலே போதும். கரெக்டாக பியூர் ஹெட் ஒன்று வச்சா கரெக்டாக இருக்கும். மாட்டினா அந்தளவுக்கு டேமேஜ் விடல. ஓகே நம்மளுக்கு ஆங்கைஸ் அதிகமாக டேமேஜ் விடுது. அவ்வளோதான். இப்போ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம.
இன்னும் ஒரே ஒரு அடி அடித்தா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் தப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான் கழிச்சு முடிஞ்சது. இந்த மேட்ச்சில் நம்ம எப்படியோ ஜெயிச்சிட்டோம். ஓகே, அடுத்து இப்போ எவ்வளோ ஸ்டார் வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2-2. இந்த மேட்ச்சுக்கு 2-2 தான் தராங்க கைஸ். ஓகே, இப்போ அடுத்து என்னது, இன்னும் லினக்ஸ் தோக்கிறது இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஸ்டார் இன்னும் எத்தனை வாங்கணும், இன்னும் வேணும். நான் அப்பவே சொன்னேன் கத்தியில் நாக்கு வச்சா நாக்கு வெட்டிடுவோன்னு, ஆனாலும் இந்த ஃபோன் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இந்த ரவுண்டு பார்க்கலாம் எப்படி தான் வருதுன்னு. நான் சொல்கிறேன் கைஸ், இந்த மேட்ச்சில் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா இந்த வெப்பன் இருக்கிறப்போ நம்மளால ஈஸியாக ஒரு அடி மேலே பர்ஃபெக்ட் வாங்கலாம்னு நினச்சேன். நான் அடிச்சு ஒரே ஒரு எட்டு அமைச்சிருச்சு. அவ்வளோதான். இதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் கைஸ். ஏன்னா இதில் நிறையா புதுசாக அட்டாக் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணணும்னு ட்ரைனிங் பண்ணால் தான் நம்மளால் நல்லா விளையாட முடியும். ஓகே, டார்ச் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு ரெண்டு விட்டா ஆனால் வேலைக்கு ஆகலை. ஃப்ளைங் கிக்கும் வேலைக்கு ஆகலை. நம்ம விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம தோக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் அது வாய்ப்பே இல்லை. நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். அவங்க மேலே ஒரு அடி கூட பாருங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பவராக இருக்கிறாங்க. தோக்கடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னன்னே தெரில. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வரைக்கும் நான் இத்தனை மேட்ச் ஆடினேன், ஆனால் இத்தனை அடி அடித்தான் அப்படியே தான் இருக்கிறா. நம்மளுக்கு தான் டேமேஜ் அதிகமாக குறையுது. நம்ம பார்த்தாலே தெரியும். ஒரு ஃப்ளைங் கிக், நம்ம ஃப்ளைங் கிக் பதிலாக மேலே எகிரி குதிக்க பார்த்துட்டோம். ஓகே, எப்படியும் நம்ம இப்போ அவ்வளோ தோக்கடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாள் ஏற்றி வரைக்கலாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், சொல்லி முடியுது. எப்படியோ நம்ம ரவுண்ட் 2 முடிச்சிடும். ஓகே, இப்போ இதுக்கு எத்தனை ஸ்டார் இருக்கும்? 50. இந்த மேட்ச்சில் 50 வருது. ஓகே, லெவல் 3 வந்துட்டோம் கைஸ் நம்ம. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அந்த நிஞ்சாவது மாதிரி இல்லை, அந்த பவர் சூஸ் பண்ணலான்னு தோணுது. ஓகே, எது சூஸ் பண்ணலாம்? இதுவே சூஸ் பண்ணிடலாம். அந்த ஸ்னேக்கில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, வேணாம், நம்ம போயிட்டு அடுத்த ரவுண்டு பார்க்கலாம். லெவல் 3 வந்துட்டோம். ஏதாவது நல்ல நல்ல வெப்பன்ஸாக வாங்கி போடலாம். இந்த ஹெல்மெட் நல்லா, இது நல்லா இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னதான் பிடிச்சிக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்மளுக்கு இப்போ 5 பார்க்க சொல்லிச்சு. பார்த்தோன்னே எனர்ஜி ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, நம்ம லெவல் 3 போயிட்டோன்னு தெரிஞ்சு நம்ம ஆமாம், நம்ம லெவல் 2 போனோடனே சண்டை போடலான்னு அந்த லெவல் 3 வந்தாச்சு. ஓகே, ஓகே, நம்ம இப்போ ஃபைட் ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ரவுண்ட் இப்போ போயிட்டு இருக்குது. செகண்டு நம்ம வாங்கின கத்தி 3ஆவது ஒரு பொண்ணு வச்சுருந்துச்சு. நம்ம அந்த கத்தி வச்சு தோக்கடி முடியுமா? ஓகே, ஃபுல்லாக ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு செம்ம ஸ்பீடுங்கண்ணா. டேமேஜ் எவ்வளோ இல்லை? இப்போ விழுதுங்க. ஓகே, நார்மல் அட்டாக்லாம் எப்படிலாம் இருக்குது? ஓகே, ஸ்பெஷல் அட்டாக் ஆகலாம். இப்போ தரமான ஒரு ஹெட் வைக்கலாம். நான் தெரிஞ்சு ஆஹா, நம்ம அடிக்கிறக்குள்ளே அவன் அடிச்சிட்டானே. இப்போ ஒரு அடி, இன்னும் கொஞ்சம் அடித்தா குறைஞ்சிடும். எனக்கு நடுவில் ஒரு சின்ன வேலை, அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். ஓகே, நான் ஆடியோலையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ரவுண்ட் 2 வந்தாச்சு. இந்த ரவுண்ட்லேயும் ஜெயிச்சோன்னா இவனை முடிச்சிடலாம். ஓகே, செம்ம ஹெட்டுங்க.
தரமாக ஒரு இது ஃப்ளைங் கிக் கொடுத்தா செம்மையாக இருக்கும். நம்ம அடியக்குள்ளே அவன் அடிச்சிட்டான். ஓகே, வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. எகிரி ஒரே ஒரு ஹெட் வைக்கலாமா, வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் ஆயிடுச்சு. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஓகே, ஒரு நல்ல அடிடா, நல்ல மூரா, ஆனாலும் இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. இன்னொரு செம்மடி வயிற்றுலேயே வாங்கிட்டான். இப்போது ஸ்பீடாக முன்னாடி டபுள் டேப் பண்ணால் ஸ்பீடாக போகுதுங்க. ஓகே, இந்த மூவ்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. புதுசாக ஏதாவது யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்குன்னு அடி வாங்கி தோற்றுடக்கூடாது. நல்லா இருக்குதுப்பா. ஆஹா, அவன் ஏதோ ஒரு மூவ் பண்ணுறான். அதை பார்த்தீங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம ஒவ்வொரு லெவல் போக போக ஒரு புதுசாக ஒரு மூவ் கிடைக்குது. எனக்கும் தெரிஞ்சு அவன் பண்ணுற மூவ் நம்மளுக்கு இன்னும் வந்துடும்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் மேட்ச் கழிச்சு. ஓகே, நம்மளும் மேட்ச்சு ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குது இவனோட ரவுண்டு. ஓகே, நம்ம லினக்ஸை தோக்கடிக்கும் முடியுமா முடியாதான்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா எனக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். ஓகே, ஆனால் இந்த மேட்ச் முடித்தா மட்டும் 100 தராங்க, ஏன்னு தெரில. ஓகே, இவனை முடிச்சாச்சு. இது ஏதோ டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க, ஏதோ ஃபைலு 5. நான் இந்த இதை கட் பண்ணிடுறேன், டைம் ஆகும் போல் கொஞ்சம். ஓகே இருங்க. ஓகே, நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். டவுன்லோட் ஆனோடனே திரும்பி ஃபஸ்ட்டுலேருந்து வருது மாதிரி இருக்குது. தெரில என்ன தான் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த அண்டர் வேர்ல்டுன்னு ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஓகே, லோடிங் ஆகிட்டு இருக்குது. என்னது 30,000 இன்னும் ஆகிடா. எவ்வளோக்கு 70 ரூபாவா? 30 டைமண்டு தராங்களா? நான் போயிட்டு எவ்வளோ டைமண்ட் இருக்குது மேலே பார்க்க சொல்லுங்கள். ஓகே, நம்ம அதாங்க அண்டர் வேர்ல்டு ஓப்பன் ஆகிருக்குது. இந்த ஒரு பிரச்சனை என்ன, இதில் ஆக்ட் பண்ணதில் இது ஒரு பக்கு மாதிரி இருக்கும். அண்டர் வேர்ல்டில் போயிட்டு நம்ம ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு ஒரு பக் இருக்கும். அது வந்துடுச்சுன்னா நம்மளால் எதையுமே தொடக்கூட முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் இப்போதைக்கு நம்ம அண்டர் வேர்ல்டே போவேணாம், அதுக்கு தனியாக ஒரு சீரீஸ் போடலாம், ஷேடோ ஃபைட்டு. நம்ம இந்த மொத்தமாக நம்ம ஒரு 2 வீடியோ கையில் எடுத்துக்கிறோம். 2 கேமு. ஒன்று கிராணி போடலான்னு இருக்கோம், அதுக்கடுத்து ஷேடோ ஃபைட்டில் 2 சீரீஸ் இருக்குதுன்னு நான் முதலே சொல்லிட்டேன். இந்த கிராணி இது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கேம்னா கூட சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா நான் போடுறேன். ஓகே, ஆனால் பிசி கேம்லாம் என்னால் போட முடியாது இப்போதைக்கு. வெறும் மொபைல் கேம்ஸ் மட்டும் தான் போட முடியும். சரியான அடிங்க வயிற்றில். ஆனால் என்ன டேமேஜ்லாம் அவனுக்கு போல் என்னன்னு தெரில. நம்ம நல்லா தான் அடிக்கிறோம், ஆனாலும் டேமேஜ் குறைய மாட்டேன். நான் மறந்துட்டேன். அவன் தான் நம்மளை அடிச்சுட்டு இருக்கான், நாம் தான் அவன் நினச்சிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப குறையுது, என்னன்னே தெரில. ஓகே, ஒரு பெரிய ஒரு ஹெட் வைக்கலாம். மிஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ளைங் கிக்கு. இப்போ திருப்பி தப்பிச்சு ஒரு மூவ் கொடுக்க பார்க்கலாம், வேலைக்கு ஆகலை. புதுசாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கை எங்கெங்கேயோ போகுது, ஏதோ அட்டாக் ஆகுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஓகே, இதில் எத்தனை ஸ்டார்? 50 தான் கைஸ் வருது. ஓகே, என்னவா வாய்ப்பே இல்லை. இது இந்த பக்கு தான் கைஸ்.
ஆடாக வரும். நான் அந்த ஆடெலாம் கட் பண்ணிடுறேன். ஓகே, நான் அந்த ஆடை கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாது அந்த ஆடு எவ்வளோ பெருசாக வரும். கைஸ், நான் தெரியாமல் மாற்றி இந்த மூங்கில் ஃபைட் வச்சுட்டேன். இது என்ன மேட்ச்னே தெரில, பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு. ஆனால் இதில் என்னன்னு தெரில, ஒரு ரவுண்டில் வின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரே ஒரு ரவுண்டு மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன ரொம்ப அடிக்கிறான் அந்த கத்தி, ரொம்ப பெருசாகுது. இதை பார்க்க கட்டணா மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஆனால் கட்டணா வளைஞ்சிருக்கும், இது ஸ்ட்ரெயிட் ஆகுது. இது சாசுகே கத்தி, சாசுகே வச்சுருப்பான் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம எகிரியோட அட்டாக் பண்ண பார்க்கலாம். வாய்ப்பு இல்லைன்றா மாதிரி தான் பண்ணுறான். ஓகே, டப்பாடா என்னடா இது, ஒரு ஹெட் வச்சா அது மிஸ் ஆகுது. இப்போ மாட்டிக்கிட்டான். ஆனால் நம்ம கையிலேருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நம்பதான் தேவையில்லாத இது. எதுக்கு டைலாக் ஏதோ ஒன்று சொல்ல வேண்டி ஏதோ ஒன்று சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு அடி அவன் அடிக்கிறானா, நம்ம அடிக்கிறோமோ இல்லையோ அவன் நல்லா அடிக்கிறான் நம்ம பேசும்போதுதான். ஓகே, வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஆமாம், நான் மறந்துட்டேன். இது என்ன ரவுண்டு 3ன்னு வருதானா, அங்கே ஒன்று தான் ஆளுங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நம்மளுக்கு தேவைன்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம அதுலேயே பார்த்தோம், அதில் ஒரு ரவுண்டுக்கே ஏதோ 3 டைமண்ட் தான் தராங்க. இல்லை டைமண்ட் தருவாங்களான்னே டவுட் ஆகுது. நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை வந்து குயிக் பண்ணிட்டு போயிடலான்னு தோணுது. என்ன சொல்கிறீங்க? நம்ம போயிடலான்னு தான் நானும் யோசிக்கிறேன். இது இந்த ஒரு ரவுண்டோடு போயிடலாம். இல்லை ஓகே, இல்லை போயிடலாம், வந்துடலாம். எக்ஸிட். ஓகே, அந்த ஆடு வருது. எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தாங்க தெரியும். இந்த வாட்டி என்னென்னா எம்பிஎல்ஜி ஆடு கொடுத்துருந்தாங்க. அது என்ன ஆடுனே தெரில, ஏதோ ஒரு பொருள் மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போது நம்ம இதில் ஜெயிச்சா இன்னும் ஒரு 4 மேட்ச் எதுவும் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. 3 மேட்ச்சோ 2 மேட்ச்சோ. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரே ஒரு அடி. ஆனால் நம்ம சொல்கிறது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. நம்ம என்ன தான் பண்ணணும்னு யோசிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. ஓகே, அடி நல்லா ஒவ்வொன்றும் நல்லா விழுது கைஸ். செம்மையாக ஒரு ஹெட்டு, வயிற்றுலேயே ஒரு பெரிய குத்து கத்தி வச்சு 2 பேரும். ஆனால் ஒரே கத்தி கைஸ், அந்த போஸு எல்லாமே. ஓகே, ஒரு ஸ்பெஷல் மூவ் வச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசித்து அடிக்கலாம் தான் நான் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, எட்டி வதைக்கலாம். வேலைக்காக மாட்டேங்குது. லேசாக கஷ்டமாக மாதிரி தான் தெரியுது. நம்ம அடிக்கிறோம், கத்தியே போயிடுச்சு அவள் அடித்ததில். எனக்கு ஏதோ டவுட்டாகுது, என்னன்னே தெரில, கஷ்டமாகுது லேசாக. உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாகிற மாதிரி தெரியும். அவள் கத்தியும் பறந்துடுச்சு, அவள் தான். இதோட சோழியே முடிஞ்சிச்சு அவளுக்கு. ஒரு ஃப்ளைங் குயிக்கு விட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம அடிச்சிட்டோம். ஓகே, 2 ரவுண்டையும் முடிச்சாச்சு. இப்போ எத்தனாவது ரவுண்டுனா அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் இப்போ நம்ம போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாள் இது லெவலப் ஆகிறதுக்கு. ஓகே, நான் கொஞ்சம் நடுவில் கட் பண்ணிட்டேன்னா நான் அந்த மேட்சுக்குள்ளே போயிட்டேன். திருப்பி ரிவர்ஸில் வெளில வந்துட்டேன். அதை மட்டும் கட் பண்ணிட்டேன். திருப்பி இப்போ போகிறேன் உள்ள. ஓகே, போனோடனே ஒரு தரமான ஒரு வெத்து தான். இது மட்டும் கொஞ்சம் ஒரு நல்ல ப்யூர் ஹெட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அவனுக்கு ஹெட்டு இல்லோ இல்லையோ, நம்மளுக்கு நல்லா ஹெட்டு விடுது. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகிறனால லேஸாக மட்டும் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. கேம் தான் ஒன்றும் நல்லா இல்லைன்னா இல்லை, கேம் சமாளம் நல்லா இருக்குது. நான் தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ரவுண்டு எப்படி அவன் ஜெயிச்சிட்டான். இதுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணுது. ஓகே, இப்போ நம்ம ஒரு விடாமல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அதனால் அவன் மேலே ஒன்றுமே பட மாட்டேங்குது கைஸ், என்னமே தெரில. அங்கே பாருங்கள், நான் அத்தனை அடி அடிக்கிறேன் ஆனாலும் பட மாட்டேங்குது. இப்போ தான் 2-3 அடியே படுது. இப்போ ஒரு ஸ்பெஷல் அட்டாக் விட்டால் நல்லா கொண்டு வந்து. ஓகே, 2வது அடி படவே மாட்டேங்குது கைஸ், கீழே தட்டி விட்டு. இதுக்கு மட்டும்தான் நான் வாய்ஸோ 2ஆவதாக கொடுக்குறேன். மீதி 2த்துக்கும் நான் விளையாடும் போதே கொடுத்தது. அதனால் நான் கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் மாற்றி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அது யாரும் கண்டுக்காதீங்க.
ஓகே. என்ன இப்போ இது என்ன நான் ஏதோ ஒன்று யோசித்தேன் சொல்லணும்னு, மறந்தே போயிட்டேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. என்னடா இது எத்தனை வாட்டிடா ஒன்றுத்தையே சொல்லுவேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொஞ்ச நேரம்னா சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் ஃபுல்லாக பார்ப்பீங்க, சில பேர் எப்படி இருக்குதுன்னு வீடியோ ஓட்டி பார்க்கும்போது அப்போ தான் தெரியும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி 2-3 வாட்டி சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்மளுது இப்போ தான் புதுசாக ஆரம்பித்த சேனல், அதுக்காக தான் 2-3 வாட்டி சொல்கிறேன். அதுக்கடுத்து வியூஸ் போக ஆரம்பிச்சா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது கூட அவசியம் இல்லை. ஆனால் அவங்களே பார்த்து இந்த வீடியோ எப்படி ஆகுது, நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்ன பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. என்ன நல்லா இல்லையோ அதை நான் மாற்றிக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே, நம்ம இன்னும் ஒரு 2 மேட்ச்சு கரெக்டாக இன்னும் ஒரு 2 மேட்ச் விளாண்டா முடிஞ்சிடுங்க. கரெக்டாக அந்த 2 மேட்சோட அதுக்கடுத்து லாஸ்ட்டு அந்த லினக்ஸுக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை தோக்கடிச்சா இந்த மேட்ச் முடிஞ்சிடும். ஓகே, ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஓகே, தப்பிச்சிட்டே நம்மளுக்கு தான் கைஸ் செம்ம அடி. எனக்கு ஏதோ இது சரி வரா மாதிரி தெரில. நம்மளுக்கு அடி அதிகமாக உழுத்துன்ற மாதிரி தான் லேசாக தோணுது. நம்ம அடிச்சுக்கிட்டே விடாமல் இல்லைங்க பவராக கைஸ் இருக்கா. நம்ம எனக்கு தெரிஞ்சு கத்தி ஏதாவது லெவலப் பண்ணுமா, வந்திருக்குமா, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போமே. சரியான அடி, ஆனாலும் குறைய மாட்டேங்குது எப்படின்னு தான் தெரில எனக்கு. தோக்கடிச்சிடலாம், கவலை இல்லை. சரியான ஹெட்டாக எனக்கு தெரிஞ்சு கத்தியும் இதையும் லெவலப் பண்ணணுன்னு தோணுது. பரவாயில்ல இருங்க, அட்டாக் எப்படி இந்த மேட்ச் முடிய போகுது, நம்ம ஜெயிச்சிடலாம் ஈஸியாகவே. ஓகே, பின்னாடி வந்து ஸ்பீடாக போய்ட்டு முன்னாடி அடிக்கலான்னு தோணுது. இல்லை, அவனே வந்துட்டான். ஜஸ்ட்டுங்க, இன்னத்துக்கு நம்ம தோற்றுருப்போம். ஆஹா, தூக்குற மாதிரி வந்துட்டு இன்னும் ஒரே முடிஞ்சிச்சு. நம்ம சொல்லி முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரவுண்ட் 2 வந்துடுச்சு. இந்த ரவுண்ட்லேயாவது நம்ம ஜெயிச்சாகணும். வயிற்றுலேயே ஒரு அடி. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. லினக்ஸ் கீழே இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். என்ன கதைன்னு தெரில ஒன்றுமே. ஆனால் எப்படியோ இந்த வாட்டி நம்ம அடியே வாங்கலை ஒழுங்கா, எல்லாமே தப்பிச்சிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளாட்லாண்டா யோசிச்சு விளாண்டுக்கிறேன். ஓகே, இப்போ தூக்கி போட்டுடலான்னு தோணுது. ஆஹா, மொதல் அடி வாங்கிட்டு 2வது அடி. ஆஹா, வாங்கிட்டே இருக்கிறோம் கைஸ். நம்ம 4 நாள் திருப்பி கொடுக்குறோம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும். ஓகே, ஸ்பீடாக போய் அடிக்கலாம். இந்த ரவுண்டு நம்ம தோற்றுறோன்னு தோணுது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்து 2வதுல தோக்குற மாதிரி ஆகிடுச்சு. இன்னொரு அவ்வளோதான் கைஸ். கிரேட்னு எனக்கு தெரிஞ்சு ஹெல்த்து ஓரத்தில் வந்து விட்டுச்சில்ல, ஜெயிச்சோம்ல, அதான் எனக்கு தெரிஞ்சு கிரேட்டுன்னு காட்டுது போல். இன்னும் கொஞ்ச நேரம்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். இன்னும் 2 மேட்ச்சில் தான். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு லென்த்து. இந்த ஒரு வீடியோக்கே எனக்கு தெரிஞ்சு நம்ம முடிச்சிடுவோம்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வீடியோ அந்த மாதிரி வரும்போதே நம்ம முடிச்சிடுவோம். ஒரு பியூர் ஹெட்டு நம்ம உடனே யூஸ் பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குதான்றதுக்கு. என்ன பண்ணலாம், எனக்கு வேறு லெஸ்ஸாக பசிக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்டு வரலான்னு யோசிக்கிறேனாலும் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன், அதனால தான் நான் வந்துட்டு அப்படியே இருக்கிறேன். ஓகே, திருப்பி கிரேட் எப்படியோ வின் பண்ணிட்டோம் கைஸ் கஷ்டப்பட்டு. ஓகே, நம்ம வெளில வந்துடலாம். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மேட்ச் விளாண்டா லெவலப் ஆகிடுவோம். நம்ம எவ்வளோ 200 காயினு 300 நம்ம பார்த்து விளாண்டா கைஸ். 6வது லெவல் போட்டால் 2மே கிடைக்கும்னு. ஓகே, திருப்பி வீடியோ வந்துச்சு, நான் கட் பண்ணிட்டேன். ஆட் வந்துச்சு. இன்னும் ஒரு மேட்ச் விளாண்டா கிடச்சிடும் கைஸ் நம்மளுக்கு. நான் இந்த மேட்ச் போட்டு பார்த்தேன். நடுவில் நான் சொல்ல மாட்டேன், நடுவில் நான் வீடியோ பசிதுன்னு சொன்னல, அந்த சமயத்தில் நான் சாப்பிட போயிருக்கும்போது வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். அப்போன்னு பார்த்து நான் திருப்பி எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் ஆட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா 2 மேட்ச் விளாண்டு பார்த்ததும் தோற்றுலாம் போயிட்டேன். அதனால தான் இந்த மூங்கில் மேட்ச்சில் கொஞ்சம் விளாண்டு பார்க்கலாம், எத்தனை ஸ்டார் வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம இது விளாண்டுருக்குறோம். நான் கஷ்டப்பட்டு அதில் விளாண்டேங்க. சொல்லப்போனால் 2 மேட்ச்சு
2 மேட்ச்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 3 மேட்ச் கிட்ட போயிடுச்சு. 3வது மேட்ச் நடுவுலயே வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஆனோடனே நானே குயிக் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். எக்ஸிட் குடுத்துட்டேன். அதனால தான் வந்து இந்த மேட்ச்லேயாவது ஒரு 10, 20 எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதில் எவ்வளோ காட்டுதுன்னா இன்னும் ஒரு 25 அந்த மாதிரி கிடச்சாலே போதும் நம்மளுக்கு லெவலப் ஆகிடலாம். அதனால நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஏன்னா அது இம்பாசிபிள்னு காட்டுது, ஜெயிக்கவும் முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நம்ம ரவுண்ட் இது எத்தனாவதுன்னா இப்போ நான் ரவுண்ட் 4 வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இவனோட எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு ரவுண்டு 5, 6 கிட்ட இன்னும் போனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, செம்மையான ஹெட்டு விடாமல் பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. விடாமல் சண்டை போட்டு தேக்கலாம். அவனும் ஸ்பெஷல் யூஸ் பண்ணுறான். ஓகே, ஆனால் இந்த கத்தி ஸ்பீடு கம்மியாகுது கைஸ். இந்த எந்த ஸ்பெஷல் மூவாக இருந்தாலும் அதுக்கு ஸ்பீடுன்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனாலே ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப மெதுவாக தான் வருது எதாக இருந்தாலுமே. அந்த அட்டாக் பண்ணும்போது மூமெண்ட், அதுவும் சில நார்மல் மூவ்ஸ்லாம் கொடுத்தா அதெல்லாம் ஸ்பீடாக வருது. நீங்கள் எந்த கத்தியில் யூஸ் பண்ணி பார்த்தாலும் அப்போ தான் தெரியுது. நானும் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, இந்த ரவுண்டில் இவனும் கொஞ்சம் செம்ம ஹெட்டு கைஸ். ஆனாலும் அவனுக்கு குறையில. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டுக்கு மேலே நம்ம தாண்ட மாட்டோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவன் கொஞ்சம் பவராகிற மாதிரி தான் தெரியுது. அவனோட கத்தியில் ஸ்பெஷல் மூவ் வச்சா எப்படியே கொஞ்சம் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த குணாய். ஓகே, இல்லை நம்ம தோற்றுருவோன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை, நம்ம ஜெயித்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரு நல்ல ஒரு அடி அடித்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, நம்மளுக்கு ஒரு பியூர் ரேட் வச்சு தான். ஓகே, என்னதான் எவ்வளோதான் காயின், எவ்வளோ அந்த ஸ்டார் வருதுன்னு பார்க்கலாம். ஆடு வேணாம், திருப்பி ஏன் நம்ம விளாடணும்? எத்தனை ஸ்டார் என்ன கைஸ்? 2 இதுக்காக நம்ம தாளும் இந்த மேட்ச் போட்டோம். திருப்பி ஆடா? நான் சொல்லிட்டேன், நான் இதுக்கும் ஆடு நிறையா வீடியோ நான் சொன்னது இம்பாசிபிள்னு காட்டுது. எத்தனை வாட்டி விளாண்டாலும் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, உள்ளே போயிட்டு டைமண்டாக கிளைம் பண்ண பார்க்கலாம். நம்ம திருப்பி நான் அந்த ஆடு பார்த்தாராம் கிடைக்கும். இன்னும் இது ஜொமேட்டோ ஆடு வருது. ஓகே, நான் அந்த இது கட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த ஜொமேட்டோ ஆடுக்கு கட் பண்ணேன்னா ஒன்று மறந்துட்டேன். என்னடா இது, இன்னும் ட்ரெஸ்லாம் மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களே. ஜொமேட்டோ ஆடை வரும்போது நான் கட் பண்ணேன்னா திருப்பி ஆன் பண்ண மறந்துட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம ட்ரெஸ் கத்திலாம் அப்கிரேட் பண்ணாமல் வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னே நான் அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு உடனே ஃபைட்டுக்கு போயிட்டு நான் சண்டை போட்டேன். ஈஸியாக வின் பண்ணிட்டேன். ஆனால் அது ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, நான் அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா அந்த மேட்ச்சை நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அதுக்கடுத்து நான் வந்து பார்த்தேன் 6வது லெவல்கிட்டே 6வது லெவல் வந்துட்டோம். உடனே நான் என்ன பண்ணேன், அந்த வீடியோன்னு சொல்கிறேன் பாருங்கள், உடனே போயிட்டு அடுத்த ட்ரெஸ்ஸு தான் வாங்கி போட்டு கரெக்டாக. அப்போலாம் நான் சும்மா அந்த வீடியோ மேலே அந்த பாயிண்ட்டை பார்த்தா ஒரே நம்பர்லேயே நிற்கிது. என்னடா இது, இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி. ஆனால் சொல்லப்போனால் திருப்பி அந்த ரவுண்டே 2 வாட்டிக்கிட்ட போட்டேன் இம்பாசிபிள்ன்றது திருப்பி. அப்பவும் ஜெயிக்க முடியல. அதுக்கத்தான் ட்ரெஸ்லாம் மாற்றி வந்து ஜெயிச்சோன்னெல்லாம் முடிஞ்சுது. ஓகே, இதனால திருப்பி ஆடு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம 3த்தையும் ஜெயிக்கலாம். இந்த வீடியோ இதோடய எனக்கு போதும்னு தோணுது. இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக வந்துடுச்சு. ஓகே, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.